எடுத்துட்டிங்களா? இதில் பார்த்தீங்கன்னா தேவன் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறது என்ன என்று சொல்லி நம்ம வாசிக்க போகிறோம். 1 தீமோத்தேயு 2வது அதிகாரத்தில் 4வது வசனம் சொல்லுகிறது, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தம் உள்ளவராய் இருக்கிறார். நம்மை குறித்து ஒரு நோக்கம் தேவனிடத்தில் இருக்கிறது. என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லா மனுஷரும் என்ன படணும்? ரட்சிக்கப்படணும். அடுத்தது எல்லா மனுஷர்களும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையணும். இதுதான் தேவன் பிரத்யேகமாக நிறைய காரியங்களை எதிர்பார்க்கிறார். ஆனால் அதில் மிகவும் பிரத்யட்சமாக தேவன் எதிர்பார்க்கிற காரியம் 2 காரியம். ஒன்று, எல்லா மனுஷர்களும் ரட்சிக்கப்படணும். எல்லா மனுஷர்கள் அப்படின்னா என்னையும் சேர்த்து தான், உங்களையும் சேர்த்து தான். எல்லா மனுஷர்களும் என்ன செய்யணும்? ரட்சிக்கப்படணும். அடுத்தது எல்லாரும் என்ன செய்யணும்? சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். ஏன் சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். நாம் விடுதலையாக வேண்டும் அப்படின்னா எப்படி விடுதலையாக முடியும்னா, சத்தியத்தை அறிய வேண்டும். அல்லேலூயா சொல்கிறாங்களா? மாத்திரம் ஆசீர்வாதம். அல்லேலூயா. சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். சத்தியம்தான் விடுதலையாக்கும். அப்போ சத்தியம் என்ன? யோவான் 14:6 வாசிக்கிறோம், அவரே. அதற்கு இயேசு அவரே சொல்றாரு, மற்ற மனுஷர்கள் சொல்லல, நானே. ஃபர்ஸ்ட் இந்த வாசிங்க. அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமாய் இருக்கிறேன். அப்போ சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விருப்பப்பட்டால் அவரை அறிந்து கொள்ள வேண்டும். அதுதான் நமக்கு முக்கியம். அவரை நாம் அறிந்து வைத்திருக்கோம். தெரிஞ்சு வச்சிருக்கிறது வேற, அறிந்து வைத்திருக்கிறது வேற. இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு ஊர் இருக்குது, அந்த ஊர் தெரியும், ஆனால் அந்த ஊரை பற்றி நமக்கு தெரியுமா? தெரியாது. அதே போல் இயேசு தெரியும், ஆனால் இயேசுவை பற்றி நமக்கு தெரியுமா? என்ன தெரியும்? அவர் எப்படிப்பட்டவர், நம்மெல்லாம் யார் எப்படின்னு சொல்லிட்டு இயேசுவுக்கு தெரியும். நம்மெல்லாம் ஒவ்வொருத்தரும் எப்படிப்பட்டவங்கன்னு சொல்லி, சின்ன குட்டி குழந்தையிலிருந்து வயசானவங்க சாக போகிற வரைக்கும் எல்லாத்துக்கும் என்ன செய்யும்? இயேசு எல்லா பற்றியும் தெரிந்து வைத்திருக்கிறார். நம்மளாம் ஒவ்வொருத்தரும் எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நாம் ஒருத்தர் இத்தனை பேர்த்த தெரிந்து வச்சிருக்காரு, ஆனால் இத்தனை பேர் சேர்ந்து ஒருவரை தெரிந்து கொள்ள முடியுமா? அவர் எப்படிப்பட்டவர், என்ன செய்து கொண்டு இருக்கிறார், நமக்கும் அவருக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு சொல்லிட்டு நாம் வாசிக்க போகிறோம். நாம் எல்லாரும் சங்கீதம் 139வது அதிகாரத்தில் நாம் வாசிக்க போகிறோம். எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. சங்கீதம் 139வது அதிகாரத்தை நாம் வாசிக்க போகிறோம். கர்த்தர் எப்படிப்பட்டவர், கர்த்தர் நமக்கு அவருக்கு என்ன தொடர்பு, கர்த்தர் நம்முடைய காரியத்தில் எப்படி இருக்கிறார், நாம் என்ன செய்கிறோம், என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோம், கர்த்தர் நமக்கு பிரதிபலனாக என்ன செய்து கொண்டு இருக்கிறார் என்று சொல்லி நம்ம வாசிக்க போகிறோம். 1வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தாவே, கர்த்தர் நம்மை என்ன செய்திருக்கிறார்? சும்மா அறிந்து கொள்ளவில்லை, ஆராய்ந்து அறிந்து கொண்டு இருக்கிறார். இப்போ நான் சொன்ன மாதிரி ஊர் பேர் தெரியும், ஆனால் அங்கே எந்தெந்த இடத்துல எப்படி போகணும்னு நமக்கு தெரியாது, ஆனால் ஊர் பேர் தெரியும். அதே போல் எப்படி நம்ம ஒரு ஊருக்குள்ளே வாழும்போது, இப்போ நம்ம பெத்தேல் நகரில் இருந்தோம்னா எப்படி எங்கெங்கே போகணும், எப்படி போகணும், என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி இந்த பட்டணத்தில் நமக்கு தெரியும். அதே ஆராய்ந்து அறிந்து வச்சுருக்கிறோம், எந்த ரூட்டில் போனால் எந்த வழி வரும் அப்படின்னு சொல்லிட்டு. சுற்றி போனால் லேட்டாகும், குறுக்கில் ஒரு சந்தில் போனால் சீக்கிரமாக போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரிந்து வைத்திருக்கோம். ஆனால் புதுசாக பட்டணத்துக்கு வர்றவங்களுக்கு தெரியாது. அதே போல் ஏசப்பா நம்மளை எல்லாம் என்ன செய்திருக்கிறார்? ஆராய்ந்து அறிந்து வைத்திருக்கிறார். எப்படியெல்லாம் ஆராய்ந்து அறிந்து வைத்திருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
2வது வசனம் சொல்லுகிறது, என் உட்காருதலையும் எழுந்திருக்கிறதையும் நீர் அறிந்திருக்கிறீர், என் நினைவுகளெல்லாம் தூரத்திலிருந்து அறிகிறார். நான் உட்கார்ந்தாலும் அவருக்கு தெரியும், எந்திரிச்சாலும் தெரியும். நான் என்ன நினைக்கிறேன்னு அவருக்கு பக்கத்தில் இல்லை, தூரத்தில் இருந்தே கண்டுபிடிச்சிருவார். பார்த்தீங்களா எப்பேற்பட்டவர் பார்த்தீங்களா? அப்படிப்பட்டவர். நம்மளை என்ன நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கெல்லாம் வரங்களை கொடுத்தால்தான், ஆவிகளை பகுத்தறிகிற வரம் இருந்தால் தான் நாமெல்லாம் கண்டுபிடிக்க முடியும். ஆனால் ஆண்டவருக்கு எல்லாம் தூரத்தில் இருக்கும்போதே பார்த்துருவார் என்ன நினைக்கிறாங்க. உட்காரத கூட கண்டுபிடிச்சி வச்சுருக்கார். எழுந்திருக்கிறது கூட ஏசப்பாவுக்கு தெரியும், நீங்கள் எதுக்கு எந்திரிக்கிறாங்கன்னு தெரியும். அல்லேலூயா. அப்பேற்பட்ட தேவனை நாம் ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். அவர் உட்கார்ந்தாலும் கண்டுபிடிச்சிருவார், எந்திரிச்சாலும் கண்டுபிடிச்சிருவார். இந்த 139வது சங்கீதத்தை 3 வகையாக நாம் பிரித்து படிக்க போகிறோம். 1லேருந்து 6 வரைக்கும் ஒரு காரியம், சோத்திரம். 7லேருந்து 12 வரைக்கும் ஒரு காரியம், அடுத்து 13லேருந்து 18 வரைக்கும் ஒரு காரியம் 3, 4ஆக 19லேருந்து 22 வரைக்கும் 4ஆக நாம் பிரித்து நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நான் இந்த சங்கீதத்தை நான் உங்களுக்கு எப்படியெல்லாம் விளக்கி சொல்லுகிறேனோ அதன்படி நீங்கள் ஒவ்வொரு நாளும் சங்கீதத்தை படிக்கும் பொழுது இப்படி பிரித்து படிக்கணும். எப்படி படிக்கணும்? இப்போ 139 சங்கீதத்தை எப்படி எத்தனையாக பிரித்தோம்? 4ஆக பிரித்தோம். அதே போல் ஒவ்வொரு சங்கீதத்தையும் பிரித்து நம்ம படித்து பார்க்கணும். இதை படித்தோம் ப்ரைஸ் கொடுப்பாங்க அப்படின்னெல்லாம் படிக்கக்கூடாது. அல்லேலூயா. பிரித்து படித்து பாருங்கள், அவருடைய உணர்வுகள் என்ன, அவருடைய செயல்பாடுகள் என்ன, அவருடைய எண்ணங்கள் என்னன்னு சொல்லி நமக்கு தெரியும். இது இயேசு நம்முடைய எண்ணங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிறாருன்னு நாம் படிக்கிறோம். ஆனால் அவருடைய எண்ணமும் அதுவாகத்தான் இருக்கிறது. இயேசு என்னை ஆராய்ந்து அறிகிறவராக இருக்கிறார். பார்த்தீங்களா? 2ஆக பிரிச்சிட்டோமா? நம்ம என்ன படித்தோம்? இயேசு கர்த்தர் என்னை ஆராய்ந்து அறிகிறார் அப்படின்னு தான் படித்தோம். இப்போ நம்ம புதுசாக ஒன்று போடுறோம், கர்த்தர் என்னை ஆராய்ந்து அறிகிறவராக இருக்கிற அவருடைய குணத்தையும் சேர்த்து நாம் என்ன செஞ்சிட்டோம்? பிடிச்சிட்டோம். அப்போது நான் உட்கார்ந்தாலும் எழுந்திருந்தாலும் அறிந்திருக்கிறார், என் நினைவுகள் என்ன நினைச்சாலும் சரி தூரத்திலிருந்து கண்டுபிடிச்சிருவார். அவருடைய குணலட்சணம். அடுத்தது, நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை என்ன செய்கிறார்? சூழ்ந்து இருக்கிறார், என் வழிகளெல்லாம் அவருக்கு தெரியும். நாம் நடந்தாலும் சரி படுத்திருந்தாலும் சரி நம்மளை என்ன செய்கிறார்? சூழ்ந்து. அப்படின்னா நம்மளை சுற்றிலும் அவர் இருக்கிறார். எங்கே நடந்து வேலைக்கு போனாலும் சரி, பஸ்ஸில் போனாலும் சரி, என்ன பண்ணிட்டு இருந்தாலும் சரி, கர்த்தர் நம்மளை பார்க்கவில்லைன்னு மட்டும் நினச்சிடாதீங்க. கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார். அவர் என்ன செய்கிறார்? தூரத்துலேருந்து எல்லாம் நினைக்கிறது கூட தெரிஞ்சு வச்சிருக்கிறார். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்? நம்ம என்ன செய்யலாம்? ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எல்லாம் கண்டுபிடிச்சிருவாரே, யாருக்கும் மறைக்க முடியாதே. பாஸ்டர்கிட்ட வேணால் ஏன் எனக்கு சர்ச்சுக்கு வரலன்னு கேட்டால் என்ன சொல்லிடலாம்? ஏதாவது ஒன்று உடம்பு சரியில்லைன்னு சொல்லிடலாம், வேலை இருக்குன்னு சொல்லிடலாம், ஏதாவது ஒன்று கதையை விட்டுறலாம். ஆனால் ஏசப்பாட்ட மறைக்க முடியுமா? யார் மறைக்க முடியும்? அல்லேலூயா. யாரும் மறைக்கவே முடியாது. அவர் உட்கார்ந்தாலும் எந்திரிச்சாலும் நம்ம பக்கத்திலேயே இருக்கிறார், எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருவார். அடுத்தது 5வது வசனம், 4வது வசனம், என் நாவில் சொல் பிறவாவதற்கு முன்பே இதோ. நாம் கேட்கறதுக்கு முன்னாடியே எல்லாம் அறிந்து வைத்திருக்கிறார். யார்? நாமெல்லாம் கத்தி கத்தி சொன்னாலும் யாருக்கும் கேட்காது. ஆனால் கர்த்தருக்கு நாம் சொல்கிறதுக்கு முன்னாடியே கேட்டு விடுகிறார். எப்படி கேட்கும்? அவருக்கு தான் தெரியுது. இருதயத்தின் நினைவுகள் எல்லாம் நாம் என்ன நினைக்கிறதுன்னு தெரிஞ்சு வச்சுருக்கிறாரே. நீ அடுத்தது என்ன பண்ண போகிறான்னு அவருக்கு தெரியும். அடுத்தது இப்போ நினச்சிட்டான், நீ அடுத்தது நம்மக்கிட்ட
வந்தாலே சர்ச்சுக்குள்ளே வந்தாலே வீட்டுக்குள்ளே நினைக்கும் போதே கண்டுபிடிச்சிட்டாரு. இப்போ சர்ச்சுக்குள்ளே வரும்போது அவர் என்ன சொல்லுவார்? இனி இதை தான் கேட்க போகிறான் அப்படின்னு அவருக்கு தெரியும். கேட்கறதுக்கு முன்னாடியே அல்லேலூயா, நீ வேண்டிக் கொள்வதற்கு முன்பாகவே உங்களுக்கு என்ன தேவை என்று சொல்லி பரமபிதா அறிந்திருக்கிறார். நமக்கு என்ன வேணும்னு அவருக்கு தெரியும். ஏசப்பாவுக்கு எல்லாம் நம்ம பக்கத்தில் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறாரு பார்த்தீங்களா? நம்ம உட்கார்ந்தாலும் அவர் என்ன செய்கிறாரு? என்ன உட்கார்றதுலேயும் அழகு எதுக்கு உட்கார்றான்னு கூட தெரியுது, எதுக்கு எந்திரிக்கிறான்னு தெரியுது. அப்போது தேவன் நம் பட்சத்தில் இருக்கிறார், நம்மை அறிந்திருக்கிறார். 5வது வசனம், முற்புறத்திலும் பிற்புறத்திலும் என்னை நெருக்கி உமது கரத்தை என் மேல் வைக்கிறீர். முன்னாடியும் பின்னாடியும் வச்சு நெருக்கி, அவருடைய கரத்தை வைத்து நெருக்கி என்ன செய்திருக்கிறார்? என் மேல் வைத்திருக்கிறார். ஆண்டவரே ஆமேன்னு சொன்னால் மாத்திரம் அப்படியே செய்யுங்க ஆண்டவரே. என்ன பண்ணுறது ஆமேன் வாங்கிறதுக்குள்ள? அப்போது நெருக்கி அவர் கரத்தை நம்மேல் வைத்திருக்கிறார். எங்கே போவீங்க? எங்கேயும் போக முடியாது. ஆடினா அவருடைய கரத்துக்குள்ளே தான் ஆடிக்கணும், ஓடுனா அவருடைய கரத்துக்குள்ளே தான் ஓடிக்கணும், குதிக்கணும்னா அவருடைய கரத்துக்குள்ளே தான், பேசுனா அவருடைய கரத்துக்குள்ளே தான். எங்கேயும் போக முடியாது. ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது, ஒன்றும் நினைக்க முடிய மாட்டேங்குது. ஏதாவது ஒன்று நினச்சா உடனே டக்குன்னு கண்டுபிடிச்சிட்றாரு. அடுத்த வசனம், இந்த அறிவு, எந்த அறிவு? இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியமாக இருக்குது. பாரா, ஆச்சரியமாக இருக்கான். எப்பட்றா நான் மனசுக்குள்ளே நினைக்கிறதெல்லாம் ஆண்டவர் கண்டுபிடிக்கிறாரு. நான் சும்மா யாருக்கிட்டேயும் சொல்லலை, என் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டேன். வெளியே சொன்னால் தினத்தந்தி மாதிரி பரவிடும். இப்போது யாருக்கிட்டையும் சொல்லலை, மனசுக்குள்ளே தான் வச்சுருக்கேன். எப்பட்றா தெரிஞ்சு இவருக்கு? ஆச்சரியமாக இருக்குல்ல? அல்லேலூயா. என்ன பண்ணாலும் வந்துடுவார். முன்னாடியும் வந்து நிற்பார், பின்னாடியும் வந்து நிற்பார். நெருக்கி கரத்தை வைத்து பாதுகாக்கிறார். நெருக்கவும் செய்வார், நொறுக்கவும் செய்வார். ஆமாம், அவருடைய கரம் அடிக்கும் அணைக்கும். அப்படி தானே வசனம் படிக்கிறோம். அவருடைய கரம் நம்மை அடிக்கவும் செய்யும், அணைக்கவும் செய்யும். அதனால் முன்னாடி பின்னாடி நெருக்கிறார் வைத்து. எங்கேயும் போக முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது, ஒரு பொய் சொல்ல முடியல, ஒரு ஏமாற்ற முடிய மாட்டேங்குது. மனசுக்குள்ளே நினைச்சாலே அடி உழுகுது. என்ன நினைக்கிற அப்படின்னு ஒன்றும் பண்ண முடியல. கர்த்தர் நம்மளை என்ன செய்கிறார்? நெருக்கி வைத்து பாதுகாத்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு குழந்தை வெளியே போய் விளையாட முடியல, அம்மா என்ன செய்யுது? பின்னாடியே துரத்திட்டு ஓடுது. சும்மா ஓடுதா? ஏதாவது எடுத்துகிட்டு ஓடுது, தடி எடுத்துகிட்டு ஓடுது பின்னாடியே. அது நினைக்குது ஃப்ரீயாக விளையாடுற கூடுதா, இது தாயா இல்லை பேயான்னு தெரியல, ஃப்ரீயாக விளையாடலான்னு பார்த்தா என்ன செய்ய மாட்டேங்குது? பின்னாடியே வந்துடுது, பின்னாடியே வந்துடுது. அப்படிங்கலாம் அந்த மாதிரி நாமளும் நினைக்கிறோம். எங்கே போனாலும் கர்த்தருடைய கரம் பின்னாடியே வருது, அப்புறம் முன்னாடியும் போகுது. பாருங்க, இப்படியாக ஒரு குழந்தையை பாதுகாக்கிறது போல, ஒரு தாயும் தகப்பனும் தன் குழந்தையை பராமரிக்கிறது போல ஏசப்பா நம்மளை பாதுகாக்கிறார், பராமரிக்கிறார். இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியம், ஆச்சரியமாக இருக்குது. நீங்கள் போய் இப்போ ஆராதனையெல்லாம் முடிச்சுட்டு போய் சாவி போட்டு கதவை திறந்து பார்த்தா நடு ஹாலில் ஒரு 100 பவுன் நகை கிடக்குது. எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? எப்படா
ஆச்சரியமாக இருக்குங்களா? இருக்க இல்லைங்களா? ஒரு 100 பவுன் நகை பிஸ்கோத்து, 100 பவுன் நகை, அதுவே ஆச்சரியமாக இருக்குன்னா கர்த்தர் உட்காரதையும் அறிஞ்சு வச்சிருக்கிறாராம், எந்திரிக்கிறதையும் அறிஞ்சு வச்சிருக்கிறாராம், படுத்திருக்கிறதையும் அறிஞ்சு வச்சிருக்கிறாராம், நடக்கிறதையும் அறிஞ்சு வச்சிருக்கிறாராம். சும்மாவா? ஆராய்ந்து அறிந்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா! ஆராய்ந்து அறிந்து வைத்திருக்கிறார். ஒரு செல்போன் புதுசாக வாங்கின உடனே தெரியும், செல்போன்னு தெரியும், ஆனால் உள்ளுக்குள்ளே என்னென்ன இருக்குதுன்னு தெரியாது. உள்ளுக்குள்ளே போய் ஆராய்ச்சி பண்ணால் தான் தெரியும். அதுபோல் தேவன் ஆராய்ச்சி பண்ணி நம்மளை அறிந்து வைத்திருக்கிறார். ஒன்றும் தப்பிக்கவே முடியாது. இந்த ஆச்சரியமாக இருக்குது. அப்போது 7வது வசனம் சொல்லுகிறது, நான் எங்கே போவேன், எங்கே ஓடுவேன், உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன். எங்கே போகிறது? எங்காவது போகிறதுக்கு இடம் இருக்கா? எங்காவது ஓட முடியுமா? ஒன்றும் பண்ண முடியாது. அவர்கிட்ட தப்பிக்கவே முடியாது. அவரை விட்டு ஓடவே, அவரை விட்டு பின்வாங்கவே முடியவே முடியாதுங்க. அவர் நம்மை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். அவரை பற்றி இந்த சங்கீதத்தில் 1லிருந்து 5 வரைக்கும் 6 வரைக்கும் பார்த்தோம். அவர் எப்படிப்பட்டவர், நம்மோடு கூட எப்படி இருக்கிறார், எப்படி நடக்கிறார். பெத்த தாய் கூட கொஞ்ச நாளைக்கு தான் கொண்டு போய் ஸ்கூலில் கொண்டு போய் சேர்த்துற வரைக்கும் தான், அப்புறம் சாயந்தரம் தான். ஆனால் கர்த்தர் ஒரு நிமிஷம் கூட, ஒரு நொடி கூட விடாமல் கூடவே இருக்கிறார். அல்லேலூயா! கணவன் கல்யாணம் முடிச்சுட்டு வரும்போது உன் கூடவே இருப்பான்பா. உண்மையா பொய்யா? பொய். ஏன் தெரியுமா? வேலைக்கு போயிட்டாருன்னா எப்படி கூட இருக்கிறது? அல்லேலூயா! வேலைக்கு போயிட்டாருன்னா ஒன்றும் பண்ண முடியாது. காலைல 8 மணி வரைக்கும் கூட இருப்பார், அப்புறம் நைட் 8 மணி தான். அது வரைக்கும் யார் தான் கூட இருக்கணும்? கர்த்தர் தான் கூட இருப்பா. அல்லேலூயா! அவர் சும்மா நம்ம கூட இல்லை, நம்மளை எல்லாம் ஆராய்ச்சி பண்ணி அறிந்து வைத்திருக்கிறார். அப்போது அந்த ஆவிக்கு, தேவனுடைய ஆவிக்கு மறைவா எங்கேயும் போகவே முடியாது. உங்களுடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுறது? எங்கே தான் ஓட முடியும்? எங்கே போனாலும் அவர் இருக்கிறாரு, எங்கே போனாலும் முன்னாடி வந்து நிற்கிறாரு. அதனால் அவருக்கு மறைவாக எங்கேயும் ஓட முடியாது. 8வது வசனம் சொல்லுகிறது, நான் வானத்துக்கு ஏறினாலும், பாதாளத்துக்கு போனாலும் சரி அங்கே இருக்கு. வானத்துக்கு ஏறிடலாம் அப்படின்னு பார்த்தா முடியவே முடியாது. ஏன்னா அங்கேயும் அவருடைய கரம். சரி, பாதாளத்துக்கு போயிடுவோம், அங்கே ஆண்டவர் வரமாட்டார்ல, பாதாளம் பாவிகள் போகிற இடம் தானே, அங்கே போயிடலான்னு பார்த்தா அங்கேயும் அவர் இருக்கிறார். அல்லேலூயா! நோவாவின் ஏசப்பா மரித்து 3 நாள் என்ன செஞ்சுட்டு இருந்தார்? பாதாளத்தில் போய் பிரசங்கம் பண்ணுறார். அப்போ பாதாளத்துக்கு போனாலும் வந்துடுவார். ஒன்றும் பண்ண முடியாது, எங்கேயும் போக முடியாது. அல்லேலூயா! அப்போ அதனால தான் சொல்கிறார், உம்மை பிரிந்து வாழ முடியாதையா ஏசையா. சொல்லுங்க, உம்மை. ஆமென். சொல்லுங்க, எல்லாரும் பாடுங்க. உம்மை பிரிந்து வாழ முடியாதையா ஏசையா, 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 ஏசையா. திராட்சை செடியில் கொடியாக உம்மில் நிலைத்திருப்பேன்.
உம்மை பிரிந்து வாழ முடியாதையா ஏசையா 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 முள்ளும் பிள்ளும் என்னை நெருக்கி உள்கரம் வைக்கின்றேன் முள்ளும் பிள்ளும் என்னை நெருக்கி உள்கரம் வைக்கின்றேன் டாடி உமது மறைவாய் எங்கே போவே உமக்கு எங்கே போவே உம்மை விட்டு எங்கே ஓடுவே நான் உம்மை விட்டு எங்கே ஓடுவே உம்மை பிரிந்து வாழ முடியாதையா ஏசையா 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 நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்து உள்ளே நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்து உள்ளே எல் வழிகளெல்லாம் நீர் அறிவே எல் வழிகளெல்லாம் நீர் அறிவே எல்லாம் உன் கிருபை ஐயா எல்லாம் உன் கிருபை உம்மை பிரிந்து வாழ கரங்களை தட்டி பாடுவோமா ஏசப்பா ஐயா ஏசையா 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 கர்த்தாவே என்னை ஆராய்ந்து அறிந்து இருக்கின்றேன் கர்த்தாவே என்னை ஆராய்ந்து அறிந்து இருக்கின்றேன் உக்கதலையோ எழுதலையோ உக்கதலையோ எழுதலையோ அறிந்து இருக்கின்றேன் ஐயா அறிந்து இருக்கின்றேன் உம்மை பிரிந்து டாடி ஆமா டாடி சொல்லுங்க ஐயா ஏசையா 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 எல்லாரும் ஒப்பு கொடுங்க ஏசையா எல்லாரும் உள்ளது நாளத்துல இருந்து ஓ ரக்கபா ஏசையா 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 ஹalleluya 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 நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே உம்மை பிரிந்து என்ன செய்ய முடியாது வாழ முடியாது ஹalleluya தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார் தேவன் என்னை நடத்தி கொண்டு இருக்கிறார் அவருக்கு மறைவாக எங்கேயும் போக முடியாது வானத்துக்கு ஏறினாலும் அங்கே இருக்கிறார் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் அங்கேயே இருக்கிறார் 9வது வசனம் வாசிக்கிறோம் நான் பாருங்க செட்டைகளை பறந்து செட்டைகளைனா சிறகுகளை வச்சு பறந்து எங்க போனாலும் அங்க என்ன செய்றாரு அங்கேயும் உமது கை என்னை நடத்தும் உமது வலது கரம் என்னை பிடிக்கும் ஒன்றும் பண்ண முடியாது ரக்கை அடிச்சுட்டு பறந்து போனால் ஒன்றும் பண்ண முடியாது தேவன் அங்கேயும் வருவார் கடலுக்கு அப்பால் போனாலும் அங்கேயும் வந்துடுவார் இப்போ என்ன செய்கிறது அங்கேயும் உமது கை என்னை ஆமாம் நடத்தும் பிடிக்கும் பாருங்க சரி இருள் என்னை மூடிக்கொள்ளும் என்றாலும்
இருட்டு வந்து நம்மளை மூடினாலும் தேவன் சொல்லுகிறார், நான் ஒளியாக இருக்கிறேன்னு சொல்கிறாரு. இருட்டு நம்மளை முழுசாக மூடிருச்சு. ஆனால் நடுவில் இயேசு நம்ம பக்கத்தில் நிற்கிறதுனால அது உள்ளுக்குள்ளே என்ன இருக்குது? வெளியே பூரா என்ன இருக்குது? உள்ளுக்குள்ளே என்ன இருக்குது? ஏன் வெளிச்சம் இருக்குது? இயேசு ஒளியாக இருக்கிறார். அவர் இருந்தார்னா வெளிச்சமாக தான் இருக்கும். அல்லேலூயா. அப்போ உமக்கு மறைவாக இருளும் அந்தகாரப்படுத்தாது, இரவும் பகலை போல வெளிச்சமாக இருக்கும். உமக்கு இருளும் வெளிச்சமும் ஒன்று தான். சரிதான், அது இருட்டாக இருந்தாலும் சரி வெளிச்சமாக இருந்தாலும் சரி எல்லாம் ஒன்று தான். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம கூடவே இருக்கிறார், நம்மளை வழி நடத்திட்டே இருக்கிறார், பார்த்துட்டே இருக்கிறார், கையை வச்சு மூடி அணைச்சிட்டே இருக்கிறார். இருட்டுக்குள்ளே போனாலும் வெளிச்சமாக இருப்பார். எல்லாம் ஓகே. அவர் நம்மோடு கூட உயிருக்கு உயிராக இருக்கிறார். எப்படி இருக்கிறாரு? நம்ம உயிரோடு கூட உயிராக கலந்து இருக்கிறார். நான் எங்கே போகிறேன்னு எனக்கு தெரியாது, ஆனால் இயேசுவுக்கு தெரிஞ்சிடும். நான் எங்கே போகிறேன்னு தெரியாது. நாம் நாளைக்கு என்ன செய்வோன்னு நமக்கு தெரியுமா? ஆனால் இயேசுவுக்கு பார்த்தீங்களா? அடுத்த மாதம் என்ன செய்வோன்னு நமக்கு தெரியுமா? ஆனால் ஏசப்பாவுக்கு தெரியும். இப்போ ஆராதனை முடிஞ்சோடனே என்ன நடக்குன்னு நமக்கு தெரியுமா? ஆனால் ஏசப்பாவுக்கு தெரியும். நம்ம எல்லாம் ஆராய்ச்சி பண்ணி அறிந்து வைத்திருக்கிறார். அவரையே நாம் நோக்கி பார்ப்போமாக. அவருக்கு மறைவானது ஒன்றும் இல்லை. 13வது வசனம் சொல்லுகிறது, நீர் என் உள்ளி திரியங்களை கை கொண்டு இருக்கிறீர், என் தாயின் கர்ப்பத்தில் என்னை காப்பாற்றினீர். உள்ளந்திரிகள் அவருக்கு தெரியும். நம்ம உள்ளுக்குள்ளே என்ன நினைக்கிறோன்னு அவருக்கு தெரியும். அவர் நம்மை எங்கிருந்து காப்பாற்றினார்? கர்ப்பத்திலிருந்து நம்மை காப்பாற்றினவர். அல்லேலூயா. என்னமோ நாம் பிறந்துட்டோன்னு நினைக்கிறோம். அம்மா தான் பெற்றெடுத்தாங்க, நான் தான் பிறந்தேன் வளர்ந்தேன்னு நினைக்கிறோம். ஆனால் கர்ப்பத்துக்குள்ளே இருக்கும் பொழுதே அவர் என்ன செஞ்சார்? நம்மளை தெரிந்து கொண்டார், நம்மளை காப்பாற்றுகிறார். நம்மை தாயின் கர்ப்பத்திலே என்ன செய்கிறார்? காப்பாற்றுகிறார். நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடினால் உம்மை துதிப்பேன். அதிசயமானவைகள் என் ஆத்துமாவுக்கு நல்லா தெரியும். அல்லேலூயா. நம்ம உருவாக்கின விதமே பாருங்கள். எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு எல்லாம் தெரியுங்கிறோம். ஆனால் நம்மளை உருவாக்குனவரே எனக்கு எல்லாம் எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி பேசுவோம். ஆனால் நமக்கு எல்லாம் தெரிகிற ஞானத்தை குழந்தைகளுக்கு வயிற்றுக்குள்ளே இருக்கும்போதே கொடுத்தது யார்? ஏசப்பா தான் கொடுத்தார். ஆனால் இன்றைக்கி வந்து நம்ம என்ன சொல்கிறோம்? எனக்கு எல்லாம் தெரியும், நான் எவ்வளோ படிச்சிருக்கேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கதவசனம். ஆனால் கர்த்தர் என்ன செய்கிறார்? அதிசயமாய் உண்டாக்கினார். அந்த குழந்தை இன்றைக்கி ஆராய்ச்சியாளர்கள் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறாங்க. ஆனால் அந்த குழந்தை எப்படி வளருது, அந்த குழந்தை எப்படி உருவாகுது, அந்த குழந்தைக்குள்ள எப்படி எலும்பு வருது, அந்த குழந்தைக்குள்ள எப்படி நரம்பு வருது, எப்படி கண்ணு வருது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வரைக்கும் யாரால் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்கவே முடியாது. அல்லேலூயா. பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக ஒரு பெண்ணுன்னா முடி நிறையா கொடுத்து, முடி இல்லாமல் ஒரு பொம்பளை பிள்ளை பிறந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? ஆனால் அப்படியே முடி நிறையா கொடுத்து அழகாக கண்ணு இந்த இடத்துல மூக்கை வச்சுருந்தாருன்னு வச்சிங்களேன், எப்படி இருந்திருக்கும்? ஒரு பக்கம் கண்ணு இங்கே இருக்குது, இன்னொரு பக்கம் மூக்கு இருக்குது, எப்படி இருக்கும்? இன்னும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. காமெடியாக இருக்கும். ஆனால் யோசிச்சு பாருங்க, அழகா தாயின் வயிற்றில் இருக்கும்போது என்ன பண்ணிட்டாரு? அழகா வாயை கொடுத்துருக்கிறார். வாயே அடங்க மாட்டேங்குது, வாயை கொடுத்துட்டார். வாயை என்ன செய்ய மாட்டேங்குது? அடங்கவே மாட்டேங்குது. ஆனால் வாயை கொடுத்தவர்
ஏசப்பா எதுக்கு வாய் கொடுத்தாரு? சாப்பிட்றது. சரி, சாப்பிட்றதுக்கு. அப்புறம் நல்லது பேசுறதுக்கு இல்லை, நல்லது பேசுறதுக்கு. சாப்பிட்றதுக்கு இல்லை, நல்லது சாப்பிட்றதுக்கு. ஆமாவே இல்லைங்களா? அப்போ பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்குனபடினா அல்லேலூயா. ஒரு தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, ஆகும் உள்ளே கண்களை அழைத்தீரையா, என் தாயுருவாகும் உள்ளே என் கருவை கண்டீரையா, பெயருருவாகும் உள்ளே. பெயர் சொல்லி தீரையா, எப்படி நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதும், என் நாட்கள் முழுவதும் வேறு ஆசையே இல்லை. எப்படி உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதும், என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை, வேறு ஆசையே இல்லை. அல்லேலூயா. பாருங்க அந்த பாட்டு அப்படியே யோசிச்சு பாருங்களேன், அந்த பாட்டு எப்படி இருக்குது. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே கருவிலே ஆனதே. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, அரிசிகள் உருவாகல, தரிசனம் உருவானதே தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. எப்படி பாண்டால் நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போது, என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. எப்படி உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நடி வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை, ஆசையே இல்லை. தாயுருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயருருவாகும் முன்னே என்னை பெயர் சொல்லி அழைத்தீரையா. எப்படி உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போது, என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. எப்படி பாரு கரபா, வார்த்தையே இல்லை. நீங்க போது, என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. அல்லேலூயா. எப்படி நன்றி சொல்றது? நாம் தேவனை தேடுகிற மாதிரி அவர் நம்மை தேடவில்லை. நம்ம ஏனோ தானோ ஏதோ வந்தோமா போடோமா, நான் கிறிஸ்டின், நான் ஞானஸ்நானம் எடுத்துட்டேன், நான் சர்ச்சுக்கு போகிறேன், அவ்வளோதான். நம்மளை மாதிரி அவர் இல்லை. அவர் முன்னும் பின்னும் நம்மை நெருக்கி, ஒரு தாய் வயிற்றில் உருவாகும் பொழுது அவர் நம்மளை பார்த்து ஆளாக்கி, கண்ணு கொடுத்து, காது கொடுத்து, இதயத்தை கொடுத்து, ஒரு கை இல்லாமல் பிறந்திருந்தால் நான் எப்படி பூமியில் வாழ்ந்திருப்பேன், ஒரு கால் இல்லாமல் நான் பிறந்திருந்தால் எப்படி வாழ்ந்திருப்பேன், ஒரு கண் இல்லாமல் இருந்தால் என்னை என்ன சொல்லியிருப்பார்கள், எனக்கு அறிவு கொஞ்சம் கம்மியாக இருந்திருந்தால் ஜனங்கள் என்னை என்ன சொல்லியிருப்பார்கள். ஆனால் நாமளோ தேவனை விட்டு தூரமாய் போயிருக்கிறோம். தேவனை விட்டு. அதனால தான் சொல்கிறாரு,
நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். அல்லேலூயா. ஒருவேளை வாய் கோணச்சிட்டு பேசுகிறதே தெரியாமல், பேசுகிறது என்னன்னு தெரியாமல், புரியாமல், அடுத்தவங்களுக்கு புரியாமல் ஒருவேளை நான் பிறந்திருந்தால், ஆனால் ஏசப்பா என்னை அழகாக படைச்சார். எதுக்குன்னா உம்மை துதிப்பேன், உம்மை துதிப்பேன், உமது கிரிகள் அதிசயமானவைகள், அது என் ஆத்துமாவுக்கு நன்றாய் தெரியும். நல்லா தெரியும். அதிசயம். தேவன் அதிசயமாய் உருவாக்கியிருக்கிறார். நாம் அவரை நேசிக்கணுங்கிறதுக்காக, நாம் அவரை பின்தொடர வேண்டும் என்பதற்காக காலை கொடுத்தார். அவரை விட்டு ஓடுவதற்காக அல்ல, அவருடைய ராஜ்யத்தை கட்டுவதற்காக கைகளை கொடுத்திருக்கிறார். உலக வேலைகளை செய்வதற்கில்லை, தேவனுடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்ப வேண்டும் என்று சொல்லி கைகளை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. தேவனுடைய சுவிசேஷத்தை சொல்லுவதற்காக வாயை நல்லா கொடுத்திருக்கிறார். என் மகன் பெரிய பார் வெளியே வந்து, அம்மா வயிற்றுலேருந்து வெளியே வந்து பெருசாகி படித்து என் ஊழியத்தை செய்வான், ஏன்னா பார் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையோடு பெற்று எடுத்தார், ஆசையோடு வளர்த்து ஆளாக்கினார். ஆனால் அவரை விட்டு பின்வாங்கும் பொழுது, அவரை விட்டு தூரம் போகும் பொழுது அவர் கண்ணீர் வடிக்கிறார். அல்லேலூயா. நம்ம பிள்ளைகள் எல்லாம் எத்தனை பேர் பெற்றவங்க அழுகிறாங்க, எத்தனை பேர் பெற்றவங்கள் கண்ணீரோடு வேதனையோடு இருக்கிறார்கள். அவர்கள் குழந்தையை பெற்றெடுக்கும் பொழுது என்ன நினச்சிருப்பாங்க, என் மகன் என்னை காப்பாற்றுவான், என் மகள் என்னை உதவியாக இருப்பாள், என்னோடு கூட இருப்பாள் அப்படின்னு சொல்லிட்டு அது இல்லாத பொழுது அவர்கள் வேதனைப்படுகிறார்கள். அல்லேலூயா. அதுபோல் ஏசப்பா என்ன செய்கிறார்? வேதனைப்படுகிறார். 15வது வசனம், நான் ஒளிபிடத்திலே உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களிலே விசித்திர விதமான உருவாக்கப்பட்ட போது என் எலும்புகள் உமக்கு மறைவாய் இருக்கவில்லை. நம்ம எலும்பு நமக்கே தெரியாது, ஸ்கேன் பண்ணி பார்த்தா தான் தெரியும். அதுலேயும் நல்லா தெரியுமா? தெரியாது. நம்முடைய எலும்பை நமக்கு தெரியாது, எத்தனை எலும்பு இருக்குன்னு நம்மளால் தெரிஞ்சுக்க முடியாது. ஆனால் நம்முடைய எலும்புகளை கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? பார்த்துட்ருக்கிறார், மறைவாய் இல்லை. அல்லேலூயா. சொல்ல மாட்டீங்களா? நம்முடைய எலும்பையெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறார். அடுத்த வசனம், என் கருவை யாருடைய கண்கள் கண்டது? கர்த்தருடைய கண்கள் கண்டது. என் அவயங்களில் ஒன்றாகவும் இல்லாத போதே அவைகள் அனைத்தையும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதி இருந்தது. ஒரு முட்டை வாங்கிட்டு வரோம், அதை உடைக்கிறோம், உள்ளுக்குள்ளே இருக்கிற மஞ்சள் கருவை பார்க்குறோங்களா? அதில் என்ன தெரியுது நமக்கு? நீங்கள் என்ன கண்டுபிடிக்கிறீங்க? அதில் மஞ்சள் நிறம். அப்புறம் வேறு என்ன தெரியும்? ஏதாவது தெரியுமா உள்ளுக்குள்ள? கோழியினுடைய மூக்கு தெரியுதா? கோழியினுடைய கண்ணு தெரியுதா? கோழியினுடைய ரக்க தெரியுதா? கோழியினுடைய கால் தெரியுதா? கோழிக்குள்ளே இருக்கிற நுரையீரல் தெரியுதா? கோழிக்குள்ளே இருக்கிற இருதயம் தெரியுதா? அப்புறம் கோழிக்குள்ளே இருக்கிற வேற என்ன தெரியுது? ஏதாவது தெரியுதுங்களா? கொடுத்தா ஆம்லெட் போட்டு சாப்பிட தெரியும், வேற ஒன்றும் தெரியாதுங்க ஃபஸ்ட்டு. அதானே தெரியும். ஆனால் கர்த்தர் பார்த்தார்னா, அந்த கோழி முட்டை அந்த கருவை பார்த்தார்னா அதில் இருக்கிற கண்ணு அவருக்கு தெரியும். அல்லேலூயா. அதில் இருக்கிற காலு இருதயம் எல்லாம் அவருக்கு தெரியும். அதே போல அம்மா வயிற்றுக்குள்ள நான் இருக்கும் பொழுது என் கருவுக்கு கை காலு எதுவுமே வந்திருக்காது, ஆனால் எல்லாவற்றையும் பார்க்கிறார், பேர் வைக்கிறார். நாமெல்லாம் பிறந்து 3 மாதம் கழித்து பேர் வைப்போம், ஆமாவா இல்லைங்களா? 3 மாதம் கழித்து பேர் வைப்போம். ஆனால் கருவை பார்த்த உடனே பேர் வச்சிட்டார். பார்த்தீங்களா? எப்பேற்பட்டவர், எப்படிப்பட்டவர்! கருவையே பார்த்து பேர் வச்சு கண்ணு வச்சு எல்லாத்தையும் அழகு பார்க்குறவர், அவருக்கு மறைவாக நம்ம ஏதாவது செய்ய முடியுமா? மனிதன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ
இருதயத்தை பார்க்கிறார். ஏன்னா இருதயத்தை ஏன் பார்க்கிறார்னா, இருதயத்தை உண்டாக்கினவரே அவர் தான். அவர் பார்க்கிறார் என்ன நடக்குது, எது செய்யுது. அல்லேலூயா. இல்லாத போதே அவைகள் அனைத்தையும் அவைகள் உருவாக்கப்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறதே. புஸ்தகத்தில் எழுதிட்டார். நம்முடைய பர்த்டே நாம் ஆஸ்பத்திரியில் பிறந்த அன்னைக்கு நம்முடைய பர்த்டேன்னு சொல்கிறோம். ஆனால் சீனாவில் பர்த்டே எப்போ தெரியுங்களா? ஒரு மனுஷனுக்கு எப்போங்க? என்னைக்கு கன்சீவாக இருக்கிறாங்கன்னு கன்ஃபார்ம் ஆகுதோ அந்த அன்னைக்கு. ஆனால் அவங்களுக்கு எப்போ கரு உருவாச்சுன்னு தெரியுமா? யாராவது தெரியுமா? ஆனால் ஏசப்பாவுக்கு தெரியும். யாருக்கு தெரியும்? ஏசப்பாவுக்கு தெரியும். அவர் நம்மை உருவாக்கினவர். மறைச்சிடலாம். வீட்டுக்காரர்கிட்டயே மறைச்சிடலாம், மனைவிக்கிட்டேயே மறைச்சிடலாம், பெற்றவங்ககிட்டயே மறைச்சிடலாம், பிள்ளைகிட்டேயே மறைச்சிடலாம். ஆனால் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட மறைச்சிடலாம். மறைக்கலாமா? முடியாதா? ஆனால் ஏசப்பாட்ட மறைக்க முடியுமா? நான் கெட்ட வார்த்தை பேசலை அப்படின்னு மறைச்சிடலாம். வீட்டுக்காரர்கிட்ட மறைச்சிடலாம், பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட மறைச்சிடலாம், எல்லாத்தையும் மறைச்சிடலாம். ஆனால் ஏசப்பாட்ட மறைக்க முடியுமா? எங்கே எழுதி வச்சிருப்பார் தெரியுமா? புஸ்தகத்தில் எழுதி வச்சிருப்பார். என்ன புஸ்தகம்? ஜீவ புஸ்தகத்தில் நம்ம பேர் எழுதி வச்சிருப்பார். ஞாபக புஸ்தகத்தில். ஞாபக புஸ்தகத்தில் கர்த்தர் என்ன செய்கிறாரு? நீ இத்தனை தேதி இன்ன கிழமை இதைய நீ வந்து பேசுன. ஏசப்பா நான் அதெல்லாம் பேசல ஏசப்பா, இந்த கதையெல்லாம் விடாத, இங்கே பார் என்ன செஞ்சுருக்கேன், எழுதி வைத்திருக்கிறேன். அவர் பார்க்கிறவர் மாத்திரமல்ல, எழுதி வைக்கிறவர். அல்லேலூயா. 800 கோடி ஜனங்களையும் எவன் என்னென்ன பண்ணான்னு கண்ணில் பார்க்கறது மாத்திரம் இல்லை, எழுதி வைக்கிறார். ஏன் எழுதி வைக்கிறார்னா, மனுஷர்களை என்ன செய்ய முடியாது. நான் பார்த்தேன் அப்படின்னு ஏசப்பா சொன்னார்னா, சும்மா போய் சொல்லாதீங்க ஏசப்பா, எங்கே வந்து பார்த்தீங்க நீங்கள் அப்படின்னு ஏசப்பாவையே திருப்பி புரட்டி போடுற ஆட்கள் மனிதர்கள். அதனால் பார்த்தாரு. டேட்டு போட்டு, மணியை போட்டு, நிமிஷத்தை போட்டு, நொடியை போட்டு, கிழமையை போட்டு எல்லாம் எழுதி வச்சிருவார். ஒன்றும் பண்ணவே முடியாது. அல்லேலூயா. இந்த சவுண்டே வரல. ஐயோ இப்படியெல்லாம் இருக்குன்னு தெரியவே தெரியாத பாஸ்டர்னு நினைக்கிறீங்களா? இந்த சங்கீதத்தை நானும் நிறைய முறை படித்து பார்த்தேன். ஆனால் இன்றைக்கி தான் என்ன செய்யுது, நானும் நிறைய தடவை படித்தேன். இன்றைக்கி ஏசப்பா எனக்கு சொல்லி கொடுத்ததுனால தான் இத்தனை காரியங்கள் தெளிவாக எனக்கு புரிஞ்சு. நேற்று தான் எனக்கு இந்த சங்கீதம் 139 எனக்கு தெரிஞ்சிச்சு. அல்லேலூயா. அப்போது தேவன் 17வது வசனம் சொல்லுகிறது, தேவனே இப்போ 3 சாப்டர் முடிஞ்சிச்சு. இப்போ 4வது சாப்டருக்குள்ள வருகிறோம். அவருடைய ஆலோசனை எத்தனை அருமையாக இருக்கும் தெரியுங்களா? மனுஷன் ஆலோசனை கொடுத்தான்னா என்ன ஆயிரும், எப்படியும் அழிஞ்சு போகிறதுக்காகத்தான் இருக்கும். 100க்கு எவ்வளோ % நல்லதுன்னு நாம் நினைக்கிறோம். நல்லது மாதிரி தான் தெரியும். ஆனால் கடைசியில் அது என்னவாக இருக்கும், என்ன சொல்ல மாட்டேங்கிறீங்க? 100க்கு எத்தனை % கொடுக்கலாம் நல்லதுன்னு? மனுஷனுடைய ஆலோசனை 1% கொடுக்க முடியாதா? ஒன்றும் கொடுக்க முடியாது. ஆனால் கர்த்தர் கொடுத்தால் 100க்கு 200 கூட கொடுக்கலாம். அல்லேலூயா. அவ்வளவு நல்ல ஆலோசனைகளை கர்த்தர் கொடுக்கிறார். அவர் பேரே என்னதுன்னா ஆலோசனை கர்த்தர். அல்லேலூயா. அவைகளை நான் எண்ண போனால், அவருடைய ஆலோசனைகளை எண்ணுனா மணலை பார்க்கிலும். இப்போ ஒரு வீடு கட்டுறதுக்கு ஒரு லோடு மணல் கொண்டு வந்து கொட்டி வச்சிருக்காங்க. எத்தனை மணல் இருக்கு?
ஒரு லோடு மணல் இருக்குது. எத்தனை லோடுன்னு நான் கேட்கல, எத்தனை மணல்னு தான் கேட்டேன். எண்ணவே முடியாது. தலையில் இருக்கிற உங்கள் முடி எத்தனை இருக்குது? சொட்டையாக இருந்தால் கூட ஒன்றும் கணக்கு, அப்பவும் கணக்கு போட முடியாது. முடியுங்களா? முடியவே என்ன முடியல டாடி அப்படின்னு. ஆனால் ஏசப்பா தலையில் இருக்கிற முடியெல்லாம் எண்ணி வச்சிருக்கிறார். என் தலையில் எத்தனை முடி இருக்குன்னு ஏசப்பாவுக்கு தெரியும், எனக்கும் தெரியாது, உலகத்தில் இருக்கிற யாருக்கும் தெரியாது. மிஷின் ஏதாவது கண்டுபிடிச்சிருக்கிறாங்களா? முடி என்ற மிஷினு, பணம் என்ற மிஷின் வந்திருக்குது. இனி அடுத்தது அதுவே அந்த வேலையை ஒழுக்கமாக செய்ய மாட்டேங்குது. நீ எங்கே போய் முடி என்ன போகுது? அல்லேலூயா. அத்தனை மணலை பார்க்கலும் அதிகம். அப்போ எத்தனை ஆலோசனை கொடுக்குறாரு நமக்கு. உட்காந்த ஆலோசனை, என்ன ஆலோசனை, நடந்த ஆலோசனை, பார்த்த ஆலோசனை, பேசின ஆலோசனை, சாப்பிட்ட ஆலோசனை, என்னென்ன சாப்பிடணும்னு ஏசப்பா எழுதி வச்சுருக்கிறாரா இல்லைங்களா? ஆனால் எழுதி வச்சுருக்காரா? எழுதி வச்சுருக்காரு. என்னென்ன சாப்பிடக்கூடாதுன்னு எழுதி வச்சுருக்காரா? அடுத்தது எதை பார்க்கணும், எதை பார்க்கக்கூடாது, தலைக்கு எண்ணெய் வைக்கணும்னு கூட எழுதி வச்சுருக்காரு. எத்தனை பேர் எண்ணெய் வைக்கிறீங்க? தலைக்கு எண்ணெய் வைக்கிறீங்களா? யாருமே வைக்கிறது இல்லை. பொசுக்குன்னு கையில் ஆழத்தில் ஒரு நாள். ஆனால் ஏசப்பா என்ன சொல்ல, உன் தலைக்கு எண்ணெய் குறையாது இருப்பதாக. ஆமாவா இல்லையா? குறையக்கூடாது அப்படின்னு என்ன அர்த்தம்? டெய்லியும் எண்ணெய் வைக்கணும். ஷாம்பு இப்போ ஷாம்புக்கா நாங்கள் ஷாம்புக்கு ஷாம்பு போட்டு குடிக்கிறத நினச்சிட்டோம். அதுங்களா? காலுக்கு செப்பல் போட சொல்லி யார் சொல்லி கொடுத்தது? எழுதி பைபிள் இருக்கா இல்லைங்களா? பல்லு விளக்க சொல்லி, முகத்தை கழுவ சொல்லியிருக்காரு, கைகளை கழுவ சொல்லியிருக்காரு, பல்லு விளக்க சொல்லியிருக்கிறாரா இல்லையா? இன்னும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. எத்தனை ஆலோசனை தெரியுங்களா? தூங்க போகிறதுக்கு ஒரு ஆலோசனை, தூங்கு, விழித்து எலும்பு, ஏற்ற நேரத்தில் படு, ஏற்ற நேரத்தில் எலும்பு, என்னென்ன ஆலோசனை கொடுக்குறாரு. எத்தனை ஆலோசனை கடைப்பிடிக்கிறோம்? இதை சாப்பிடாத, விரிகுளம்பு உள்ளது எதையும் சாப்பிடக்கூடாதுன்னு. ஆனால் மனுஷன் அவன் போய் பாருங்கள், பன்னிக்கறி கடையில் தான் கூட்டம் நிறைய இருக்குது. அது என்ன இருக்குது? விரிகுழம்பு இருக்குது. ஒட்டகம் விரிகுழம்பு இருக்குது. எலி சாப்பிடலாமா வேண்டாம்னா வேதம் சொல்லுது. விரிகுழம்பு உள்ளது. அப்போது அதைத்தான் சாப்பிட்றான். முயல் சாப்பிடக்கூடாது. ஆனால் பார்த்தீங்களா, மனுஷனுக்கு கர்த்தர் ஆலோசனை கொடுக்கிறாரு, அதுக்கு விரோதமாக செயல்படும் பொழுது அது என்னவா மாறுகிறது? என்ன சொல்ல மாட்டேங்கிறீங்க? நான் விழிக்கும்போது இன்னும் உம்மண்டையிலே இருக்கிறேன். நாம் தூங்கி எந்திரிச்சு முழிக்கும் போது ஏசப்பாட்ட தான் இருக்கிறோம். அல்லேலூயா. ஏசப்பா நம்ம பக்கத்தில் படுத்திருக்கும் போது நம்ம பக்கத்தில் தான் இருக்கிறார். கண்ணை மூடி விழிக்கும் போது யார் இருக்கிறாங்க? ஆனால் கண்ணை மூடுனா யார் தெரிகிறாங்க? ஏசப்பா தான் தெரிகிறாரோ? தெரியணும். ஆனால் என்ன வர்றாங்க, என்ன வருது? பாஸ்டர் ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர். கண்ணை மூடுனா என்ன கனவா வருது? பேய் கனவா வருது. இங்கே ஒரு ஆளுக்கு கண்ணை திறந்தாலே பேய் மாதிரி தெரியுது. கண்ணை திறந்திருக்கும் போதே பேயா தெரியுது. அப்போ கண்ணை மூடுனா என்ன தெரியுது? கெட்ட கெட்ட கனவா வருதும் பாஸ்டர்.
யார் கொண்டாடுறாங்க? அப்போ பக்கத்தில் யார் இருக்கிறாங்கன்னு அர்த்தம். உங்களுக்கு பயம் வந்தால் பக்கத்தில் யார் இருக்கிறாங்க? கெட்ட கனவு வந்துச்சுன்னா யார் இருக்கிறாங்க? ஆனால் வசனம் என்ன சொல்லுது? இன்னும் தூங்கும்போது எங்கே படுத்திருக்கும் போது யார் இருக்கிறாங்கன்னு வசனம் சொல்லுது? ஏசப்பா இருக்கிறார். ஆனால் நமக்கு என்ன கனவு வருது? செத்து போனவெல்லாம் கனவுல வர்றான். கேள்விப்பட்டிருக்கிறாங்க. ஏன் செத்து போனவங்களாம் கனவுல வர்றாங்கன்னா அவங்களே நினச்சிட்டே படுக்கிறது. ஆனால் வசனம் யாரோ நினச்சிட்டு இருக்கணும்னு சொல்லுது? ஏசப்பாவையே நினச்சிட்டு இருந்தால் யார் வருவாங்க? ஏசப்பா தான் வருவார். இப்போ நம்ம யாரை நினைக்கணும்? அப்போது ஆலோசனை கொடுக்குறார். என்ன ஆலோசனை கொடுக்குறாருன்னா, ஆலோசனை கொடுக்குறார். இரத்த பிரியர்களை விட்டு என்ன செய்யணும்? அகன்று போகணும். இரத்த பிரியர்னா யாரு? கொலை பண்ணுறவங்க, ரத்த பொரியல் சாப்பிட்றவங்க, அப்புறம் ரத்த பொரியல் சாப்பிட்டா ரத்த பிரியர், ரத்தத்து மேலே அவ்வளோ பிரியம். அப்புறம் வந்து சொல்லுவான், கத்தி எடுத்தால் வெட்டாமல் வைக்கவே மாட்டேன், ரத்தத்தை பார்க்காம வைக்கவே மாட்டேன். ரத்த பிரியர்கள் அவர்களை விட்டு விலகணும். ரத்த பிரியர்னா கொலைக்காரர்கள். இப்போ கொலைக்காரன்னா யார்? 1 யோவான் 3:15 வாசிங்க. தன் சகோதரனை பகைக்கிறவர்கள் என்ன கொலைக்காரங்க? அப்ப ரத்த பிரியர்னா யாரு? தன் சகோதரனை பகைக்கிறது கொலைக்காரனா இல்லையா? அவனை விட்டு விலகணுமா விலகக்கூடாதான்னு? நீங்க என்னை விட்டு அகன்று போகுங்கள். அப்ப விலகணுமா விலகக்கூடாதா? என்ன சொல்ல மாட்டேங்கிறீங்க? ஐயோ, என் கூட பிறந்தது, நான் எப்படி விட்டு கொடுக்கறது? ஆனால் வசனம் என்ன சொல்லுது? கொலைகாரங்க அவங்கெல்லாம். தன் சகோதரனை பகைக்கிறவன் மனுஷ கொலைபாதகன். என்ன சவுண்டே வர மாட்டேங்குது? அவங்களை விட்டு என்ன செய்யணும்? விலகணும். அகன்று போங்கள். அவர்கள் வாசிங்க. அவர்கள் எவர்களா? மனுஷ கொலைபாதகன் எவனோ அவனுக்குள்ள என்ன இருக்காது? இப்போ நமக்குள்ள என்ன இருக்கு? அப்போ நித்திய ஜீவன் இருக்கிறவன் நித்திய ஜீவன் இல்லாதவங்கிட்ட போய் என்ன பண்ணக்கூடாது? சேரக்கூடாது. அல்லேலூயா. கர்த்தர் நல்லா அருமையாக ஆலோசனை கொடுக்குறார். ஆனால் நாம் என்ன செய்வோம்? போகும்போதே சிக்கன் பிடிக்குமா, மட்டன் பிடிக்குமா, பீஃப் பிடிக்குமான்னு கேட்டு 1 கிலோவா 2 கிலோவா 3 கிலோவா எடுத்துட்டு போகும்போதே எடுத்துகிட்டு போயிடுவோம். அல்லேலூயா. என்ன சவுண்டே காணோம்? கறி மட்டும் இல்லை, நிறையா ஸ்வீட்டுகளும் சேர்த்தி போகும்போதே எடுத்துகிட்டு. அவன் இயேசுவை நம்ப மாட்டாங்களாம். இயேசுவை பற்றி சொன்னால் பிடிக்காதான், இயேசுவை ஏற்றுக்க மாட்டாங்களாம். ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? ஸ்வீட்டாக வாங்கிட்டு போய் தள்ளுறோம். ஸ்வீட் என்ன, பர்த்டேவுக்கு கிஃப்ட் என்ன, அப்புறம் என்னது? மனுஷரை கிறிஸ்டின்னு சொன்னாலே பிடிக்காது, மனுஷரை பகைக்கிறாங்க. அவன் கொலைகாரன் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. என்ன சொல்லுது? கொலைகாரன். அவனை விட்டு அகன்று போங்கள். அவங்ககிட்ட நித்திய ஜீவன் கிடையாது, நிலைத்திராது. இப்போ அவங்ககிட்ட போய் உட்காந்துட்டு அரட்டை அடிச்சுக்கிட்டு பேசிட்டு வந்தோம். எத்தனை மணி நேரம்? ஒரு 4 மணி நேரமா? சரி, 4 மணி நேரம். அந்த 4 மணி நேரம் அவங்களோட உறவாடினமே நமக்கு என்ன கிடச்சிச்சு?
ஒன்றும் கிடைக்காது. தேவனுடைய சமூகத்தில் ஒரு 4 மணி நேரம் உட்கார முடியுமா? என்ன சொல்ல மாட்டேங்க. உட்காந்தா கிடைக்கும். இவர் 10 மணிக்கு முடிக்கிறேன்னு சொன்னார். மணி எத்தனை ஆச்சு? 10:15 ஆயிடுச்சு. இன்னும் போட்டு இழுத்து அறுத்துட்டு இருக்கிறாரு. நித்திய ஜீவனோட இருக்கிறவங்களோட உறவாடுறதுக்கு என்ன பிடிக்காது? நித்திய ஜீவனோடு உள்ளவர்களோடு பழகிறதுக்கு பிடிக்காது. என்னத்தை பார்ப்போம்? டைம் பார்ப்போம். நேரம் ஆயிடுச்சு, வாட்ச் ஓடுதா இல்லையான்னு தெரியலையே. வாட்ச் ஒன்று டைம் அவ்வளவு மணி 10 கழிச்சு கரெக்டாக தான் ஓடுது அப்படின்போம். ஆனால் நித்திய ஜீவன் இல்லாதவங்ககிட்ட 4 மணி நேரம் 5 மணி நேரம் உட்காந்து பேசுங்களேன், டைம் போகிறதே தெரியாது. தெளிலால் மடியில் சிம்சன் படுத்திருக்கிற மாதிரி டைம் போகிறதே தெரியாது. அவ மொட்டை அடிக்கிறதே தெரியாது. நம்மளை மொட்டை அடிக்கிறாங்க, அது தெரியல. என்ன ஒரு அநியாயம் பாரு. பிரசங்கம் ஆவிக்குரிய வாழ்க்கையை என்ன செய்யுது? வளர்த்துது. ஆனால் அது பிடிக்காது. போட்டு அறுத்து அதை இதுன்னு பேசி மொட்டை அடிப்பான். அதுதான் அப்படியே சுகமாக இருக்குது. நல்லா பேசுது அந்த அக்கா. நல்லா போன மனசுக்கு அப்படியே நிம்மதியாக இருக்குது. போய் எல்லாத்தையும் கொட்டி அப்புறம் சிம்சோன் எழுந்திரிச்சான். மொட்டை அடிக்கப்பட்டதே தெரியல, ஆனால் எந்திரிச்சு நான் கர்த்தரை நேசிக்கிறேன், நான் கர்த்தருக்கு ஆராதனை செய்கிறேன் தெரியுமா, நான் ஜெபிக்கிறேன் தெரியுமா, பைபிள் படிக்கிறேன் தெரியுமா. அந்த மொட்டை மண்டையில் ஓங்கி ஒரு கொட்டுவார் ஆண்டவர். கொட்டினதுக்கப்புறம் என்னது அப்படின்னு தொட்டு பார்த்தா தான் தெரியும், ஓ மண்டை மொட்டையாயிருச்சோ. அல்லேலூயா. அகன்று போகல் என்று சொல்லி கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார், ஆலோசனை கொடுக்கிறார். யாராக இருந்தாலும் சரி, நம்முடைய வயசுக்கு தகுந்த மாதிரி ஆண்டவர் செட் பண்ணி வச்சுருப்பார். பிசாசு செட் பண்ணி வச்சுருப்பான் நம்ம வயசுக்கு தகுந்த மாதிரி. இப்போ காலேஜ் படிக்கிற வயசுக்கு தகுந்த மாதிரி அங்கே செட் பண்ணி வச்சுருப்பான். அப்புறம் குடும்பம் நடத்துகிறவங்களுக்கு தகுந்த மாதிரி அங்கே ஒருத்தன் செட் பண்ணி வச்சுருப்பான். எதுக்கு? மொட்டை அடிக்கிறதுக்கு வச்சுருப்பானா வச்சுருக்க மாட்டானா? ஸ்கூலில் படிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி அங்கே ஒன்று வச்சுருப்பான், மொட்டை. அப்போது தேவன் நமக்கு என்ன சொல்லுகிறார்? ஆலோசனை கொடுக்கிறார். அடுத்தது வாசிக்கலாமா? வாசிங்க. எத்தனை படித்தோம்? இரத்த பிரியரே நீங்கள் என்னை விட்டு அகன்று போவாங்க. அவர்கள் உண்மை குறித்து துன்மார்க்கமாய் பேசுகிறார்கள். நீங்கள் போய் இயேசு பற்றி சொல்லுங்களேன், எப்படி பேசுகிறான்? ஆனாலும் நம்ம மனசு அவங்கள விட்டு கொடுக்கறதுக்கு மனசு வராது. அவன் இயேசுவை தானே பேசுகிறான், நமக்கு என்ன? உம்முடைய சத்துருக்கள் உமது நாமத்தை வீணாய் வழங்குகிறார்கள். வீணா வழங்குறாங்க, துன்மார்க்கமாக பேசுகிறாங்க. அவங்கக்கிட்ட நம்முடைய பழக்க வழக்கங்கள் இருக்கலாமா இருக்கக்கூடாதா? மேல் வசனம் வந்து புறஜாதியர்கள், கீழ் வசனம் வந்து கிறிஸ்தவர்கள். பார்த்தீங்களா? உண்மை குறித்து துன்மார்க்கமாக பேசுகிறாங்க, சத்துருக்கள் நாமத்தை வீணிலே வழங்குறவங்க யார்? கிறிஸ்தவர்கள். இங்கே பார், ஜோகனாவுக்கு விசாலிக்கு இப்போ ஒரு ஊசி போடப்படும். இங்கே வந்து உட்காருங்க, நீங்கள் வா வரையா ஊசி. எங்கே அந்த ஊசி? இல்லைன்னா இது பேர் என்னது? இதை வச்சு வாய் அடிச்சிடலாமா? காதில் ஒரு அடி அடிச்சிடலாமா? அடிக்கலாமா? அடிக்கலாம். எப்படி இன்னும் கொஞ்ச நாளைக்கு பெருசாகிட்டாங்கன்னா அப்புறம் அமைதியாக உட்காந்துக்குவாங்க. அது வரைக்கும் அப்படி வளர்த்தணும். ஆமாம், அவர் இப்போ ரொம்ப குட்டியாகிறனால ஒன்றும் சொல்ல முடியாது. அதனால் கொஞ்சம் பெருசான அப்புறம் ஊசி. ஆமாம், அவன் நம்ம மூக்க அறுத்துருவார். ஏன்னா வயசு அப்படி. அப்போது வேதம் சொல்லுகிறது நாமத்தை வீணிலே வழங்குகிறார்கள். 21வது வசனம்,
உம்மை பகைக்கிறவர்களை நான் பகையாமலும் அருவருக்காமலும் இருப்பேன். உமக்கு விரோதமாக எழும்புறாங்க, பகைக்கிறாங்க. யாரு? கிறிஸ்தவர்கள். அவர்கிட்ட பகைக்கணும், அருவருப்பாக இருக்கணும். அவங்கள பார்த்தாலே நமக்கு என்னவாக இருக்கணும்? ஐயோ, நான் ஒளியின் பிள்ளை. நான் யார்? ஒளியின் பிள்ளை. அவன் யார்? வேசியின் பிள்ளை. அவனோட இருளுக்கும் ஒளிக்கும் சம்பந்தம் ஏது? நித்திய ஜீவனுக்கும் நித்திய சும்மா சாதாரண ஜீவனுக்கும் ஐக்கியம் சம்பந்தம் இருக்கக்கூடாது. அப்போது தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார், தேவன் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார், தேவன் நம்மோடு பேசுகிறார். வேதம் சொல்லுகிறது, அவர்களை 22வது வசனம், முழு பகையாய் ஆனால் நம்முடைய ஐக்கிய முறை யாருக்கிட்ட இருக்கு? அப்படிப்பட்டவங்ககிட்ட தான் இருக்குது. யாராவது சர்ச்சுக்கு போகிறவங்க ஜெபம் பண்ணுறவங்களோட நம்ம ஐக்கியம் இருந்தால் நம்ம என்ன செய்யலாம்? அவங்களோட கூட சேர்ந்து ஜெபிக்கலாம். வீண் கதையை பேசுறனோட போய் உட்காந்து ஐக்கியமாக இருந்தால் வீண் கதை. அடுத்தவனை பற்றி போய் நம்ம உட்காந்து அடுத்தவங்க கூட உட்காந்து அடுத்தவனை பற்றி பேசிகிட்டு இருந்தால் எல்லாம் வீணு தான். அவன் போய் போட்டு கொடுத்துருவான். சத்தியமாக சொல்கிறேன், பைபிள் வச்சுட்டு சொல்கிறேன், அவன் நம்பி சொன்னேன் அப்படின்னு சொல்லி சொன்னவர்கள் இன்றைக்கு வரைக்கும் அப்படி இருந்ததா சரித்திரமே கிடையாது. கரெக்டாக தேடிட்டே இருப்பான். ஆள் கிடச்சோன்னே நம்மளை பற்றி அங்கே போட்டு விட்ருவான். அல்லேலூயா. ஒரு மாடு இருந்துச்சான். கழுதுகிட்ட வந்து சொல்லிச்சான், இன்றைக்கி எனக்கு உடம்பு சரியில்லை, நான் கொஞ்ச நேரம் படுத்துக்கிறேன் அப்படின்னு. அப்படி தான் சொல்லிச்சான். கழுது போய் நரிக்கிட்ட சொல்லிச்சான், என்னம்மா அவனுக்கு முடியலையாமா, இல்லை முடியலன்னு படுத்துட்டான் அப்படின்னு சொல்லியிருக்கான். வித்தியாசம் தெரியுதா இல்லைங்களா? இது என்ன சொல்லிச்சு? எனக்கு உடம்புக்கு முடியல, நான் கொஞ்ச நேரம் படுத்துக்கிறேன். அது போய் நரிக்கிட்டேன்னு சொல்லிச்சு, இந்த மாடு பாரு கொஞ்ச நேரம் முடியலையா, கொஞ்ச நேரம் படுத்துருச்சான். அந்த நரி போய் புலிகிட்ட சொல்லிச்சான், அவனுக்கு எவ்வளோ திமிருவார், படுத்து கிடக்கிறான். எப்படி மாறி மாறி போகும்போது அவனுக்கு எவ்வளோ திமிருவார், படுத்து கிடக்கிறான். அது போய் முதலாளிகிட்ட சொல்லிச்சான், உனக்கெல்லாம் இனிமேல் வேலை செய்ய முடியாதான் அப்படின்னு சொல்லிட்டு படுத்துட்டான் பாரு அப்படின்னு சொல்லி முதலாளி சொன்னோன்னா முதலாளிக்கு கோபம் வந்துச்சு. உடனே போட்டு மாட்டை அடிச்சு, போ எங்கேயோ போய் என்னமோ பண்ணிக்கு போன்னு கை தவுத்து விட்டு துரத்தி விட்டார். போச்சா? இதுதான் மனுஷன். அவங்க மிருகம் அப்படி சொல்லாது, அந்தந்த மிருகங்களுடைய குணலட்சணத்தை வைத்து கதை சொல்கிறாங்க. அல்லேலூயா. இனி நம்ம யாராவது நம்பி சொல்லுவோம், ஏதாவது பேசுவோம். அல்லேலூயா. சொல்லுவாங்க, யாருக்கிட்டையும் சொல்லிடாத அப்படின்னு ஒரு அக்கா இன்னொரு அக்காட்ட சொல்லும். இந்த அக்கா போய் இன்னொரு அக்காட்ட போய் யாருக்கிட்டையும் சொல்லிடாத, அந்த அக்கா இந்த மாதிரி சொல்லுச்சு. இந்த அக்கா போய் இன்னொரு அக்காட்ட சொல்லும், யாருக்கிட்டையும் சொல்லிடாத அப்படின்னு சொல்லிட்டு ஊரே பூரா பரவிடும். ஆனால் யாரையும் சொன்னாங்கன்னு தெரியாது. ஏன்னா இங்கே தான் சொல்ல வேண்டாம்னு சொல்லி வச்சுருக்குறாங்கல்ல. அல்லேலூயா. நம்ம கதை நம்ம 2 பேர்த்துக்கு மட்டும்தான் தெரியும், யாருக்கும் தெரியாதுன்னு நினச்சிக்காதீங்க. எல்லாத்துக்கும் தெரியும். என்ன அல்லேலூயா சொல்ல மாட்டீங்க? அப்போது வேதம் சொல்லுகிறது, முழு பகையாய் அவர்களை பகைக்கிறேன் எண்ணுகிறேன். அல்லேலூயா. அப்போது வேதம் சொல்லுகிறது, தேவன் நம் பட்சத்தில் எப்படி இருக்கிறார்? ஏன் தேவன் அவர்களோடு சேர வேண்டாம்னு சொல்கிறாரு? இப்போ இவ்வளோ நேரம் கேட்டோம்ல, ஆரம்பத்திலேருந்து செய்தி கேட்டோம்ல, ஏன் தேவன் அப்பேற்பட்டவர்களோட சேராத, ஏன் பகைக்க சொல்கிறார்? சும்மா சொல்லுங்க. ஏன் உண்மை பகைக்கிறவர்களை நான் பகைக்கிறேன்னு சொல்லி தாவீது சொல்கிறார்?
அதுக்கு எடுத்துருவாங்க. இப்போ நான் ஒன்று சொல்கிறேன், கரெக்டானு பாருங்கள். இப்போ என் கூட இயேசு இருக்கிறார். படுத்திருந்தாலும், நடந்தாலும், எந்திரிச்சாலும், ஓடுனாலும், உட்கார்ந்துருந்தாலும், சாப்பிட்டாலும், தூங்கினாலும் யார் இருக்கிறாங்க? இயேசு இருக்கிறார். யாரை பகைக்கிறான்? என்னையா பகைக்கிறான்? யாரை பகைக்கிறான்? ஏசப்பாவை பகைக்கிறான். ஏசு யாரோட இருக்கிறாரு? அப்போ நான் அவனை நேசிக்கணுமா பகைக்கணுமா? என்ன சொல்ல மாட்டேங்கிறேன்? அவன் யாரை பகைக்கிறான்னு வசனம் சொல்லுது? இயேசுவை பகைக்கிறான். இயேசு யாரோடு இருக்கிறாரு? அப்போ நான் அவனை பகைக்கணுமா ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணுமா? ஏன் பகைக்கணும்? புரிஞ்சுல? அல்லேலூயா. இப்போ இயேசு எங்கோட்டு இருக்கிறாரு? நான் துன்மார்க்கனோடு சிநேகித்தால், துன்மார்க்கனோடு இருந்தால் அவன் பாய்க்கிறது இயேசுவை. அப்போது இயேசு எங்கூட இருக்கிற இயேசுவுக்கு மனசு வேதனையாக இருக்கும், மனசு பாரமாக இருக்கும். ஐயோ என் மகள், ஐயோ என் மகன் என்னை விட்டு எங்கே போயிட்டான்? துன்மார்க்கனோடு போயிட்டான். சொல்லுவாரா சொல்ல மாட்டாருங்களா? அதனால் நான் பகைக்கணும், ஆனால் அவங்களுக்காக ஜெபிக்கணும். அல்லேலூயா. ஜெபிக்கிறது வேற, சிநேகிக்கிறது வேற. சிநேகிக்கிறதுனா ஒன்னோடு ஒன்றா ஐக்கியமாக இருக்கிறது. தெளிலாலும் சிம்சோனு மாதிரி. போன வாரம் பார்த்தீங்களா? வேசியோடு இசைந்திருக்கிறவன் கர்த்தரோடு இசைந்திருக்கிறவன் கர்த்தரோடு இசைந்திருக்கிறவன். அந்த மாதிரி நாம் துன்மார்க்கனோடு சிநேகிதான் இருக்கக்கூடாது, ஆனால் அவங்களுக்காக ஜெபிக்கணும். உங்கள் பாய்க்கிறவர்களுக்காக வாசிங்க. மத்தேயு 5வது அதிகாரம் 5:6. சத்துருக்களை சிநேகியுங்கள், சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்கள், நன்மை செய்யுங்கள், ஜெபம் பண்ணுங்கள். அவங்களோட சேர்ந்து நல்லது செய்யறதுனா செஞ்சுக்குங்க. ஆனால் அவங்களோட சேர்ந்துட்டு நம்முடைய ஏசப்போ கொடுக்கக்கூடிய நேரத்தை அவனோட சேர்ந்து வீணா கழிக்கக்கூடாது. இன்னைக்கு துன்மார்க்கன் யார்? உங்கள் டிவியில் யார் துன்மார்க்கன்? பரிசுத்தவான்கள். இன்னும் சொல்ல மாட்டேங்க. உங்கள் டிவியில் யார் வர்றாங்க? பரிசுத்தவான்கள், உண்மையுள்ளவர்கள், கர்த்தரை நேசிக்கிறவர்கள். சொல்ல மாட்டேங்கிறீங்க. நாடகத்தில் யார் வர்றாங்க? உண்மையுள்ளவர்கள், கர்த்தரை நேசிக்கிறவர்கள். அப்புறம் யார் வர்றாங்க நாடகத்தில்? இன்னும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. நடிக்கிறவங்க வர்றாங்க. நடிக்கிறவர்கள் பரிசுத்தவான்களா? எவ்வளோ அப்படியே இல்லை சொல்ல மாட்டேங்கிறீங்க. எவ்வளோ ஒருத்தர் அப்படியே பாட்டு கேட்டுருக்கிறார். இங்கன்னா ஹாஸ்பிட்டல், ராமநாதபுரம் ஹாஸ்பிட்டல் நம்ம போயிருந்தப்போ வாட்ச்மேன் சேரில் உட்காந்துட்டு ஒருத்தர் அப்படியே பழைய பாட்டு கேட்டுருந்தார். நல்லா வச்சுக்கிட்டு அப்படி பார்த்துக்கிட்டு போய் எட்டி பார்த்தா இன்னொருத்தன் பொண்டாட்டிய இன்னொருத்தனுடைய புருஷன் கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு கட்டி பிடிச்சிக்கிட்டு பாட்டு பாடிட்டு இருக்கிறாங்க. அதையும் சுகமாக பார்த்துட்டு ரசிக்கிறான். ஆமாவா இல்லைங்களா? அந்த பொம்பளை கதாநாயகி இன்னொருத்தன் பொண்டாட்டி தானே, கதாநாயகி இன்னொருத்தனுடைய புருஷன் தானே. ஆமாவா இல்லைங்களா? என்ன பாட்டு, என்ன டான்ஸ், ஆமாவா இல்லைங்களா? என்ன பாட்டு, என்ன டான்ஸ், நம்மளையும் கர்த்தரையும் பிரிக்கிற அந்த நேரத்தை என்ன செய்ய? அதுதான். அப்போ நம்மளையும் கர்த்தரையும் பிரிக்கிற அந்த நேரத்தை என்ன செய்ய? அதுதான் துன்மார்க்கம். துன்மார்க்கம் கேம் விளையாடுறது, செல்ஃபோனில் கிரிக்கெட் விளையாடுறது, செல்ஃபோனில் நாடகம் பார்க்குறது. அந்த நேரத்தை பைபிள் படிப்போம். அல்லேலூயா. அந்த நேரத்தை கர்த்தருக்கு செலவிடுவோம். கிடைக்கிறதே கொஞ்ச நேரம். நம்ம எவ்வளோ பிஸி தெரியுங்களா? உங்களுக்கே தெரியாது.
எவ்வளோ பிஸி தெரியுமா? நம்மளுக்கு கிடைக்கிற கொஞ்ச நேரம் தான் கிடைக்குது. அல்லேலூயா. அந்த கொஞ்ச நேரத்தையும் நம்ம யாருக்கு பயன்படுத்துவோம்? முழு பகையாய் எதையை பகைக்கணும்? ஃபர்ஸ்ட் அப்பா நம்மளுக்கு எடுக்கிறது ஃபோனு தான். என்ன பகையா பகைக்கணும்? முழு பகையா பகைக்கணும். நம்ம ஆள் என்ன பண்ணுறாங்க? கொஞ்சம் அழுக்காச்சுன்னா பேஸ்ட் வச்சு ப்ரெஷ் வச்சு தேய்ச்சிட்டு இருக்கிறாங்க. அழுக்காயிருச்சு. என்ன ஒரு பாசம்! செல்போன் என்ன ஆயிடுச்சா? அழுக்காயிருச்சான். கவரை என்ன செய்கிறாங்க? பேஸ்ட் ப்ரெஷ் வச்சு சோப்பு யார் பார்த்தீங்களா? கரெக்டாக சொல்லிட்டாங்க பார்த்தீங்களா? ஒத்துக்க வைக்கணும்னா அப்படி தான் பண்ணணும் போல இருக்கு. மாற்றி பேசுனா கரெக்டாக சொல்லிடுவாங்க. பார்த்தீங்களா? ஐயா வச்சா சோப்பு வச்சு கழுவிருக்கிறாங்க. ஆனால் வசனம் என்ன சொல்லுது? முழு பகையாய் வாசிங்க, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. 22வது வசனம். எண்ணுகிறேன். யார? தேவனை விட்டு பிரிக்கிறதை. யாரா இருந்தாலும் சரி, துன்மார்க்கனுடைய ஆலோசனையில் எங்க உட்காந்துட்டு இருக்கிறோம்? இல்லை, நம்ம எங்கே உட்காந்துட்டு இருக்கிறோம்? இந்த 3 எங்கே இருக்கு? செல்போனில் இல்லை, உலகமே செல்போனுக்குள்ள தானே இருக்கு. அப்போ அதுக்கு முன்னாடி எங்கே உட்காந்துட்டு இருக்கிறோம்? வாசிங்க. துன்மார்க்கனுடைய ஆலோசனை கேட்டுட்டு எங்கே கொண்டிருக்கிறோம்? செல்போனுக்கு முன்னாடி கொண்டிருக்கிறோம். அப்புறம் பரியாசக்காரர் யாரு? அதில் வர்றவங்கெல்லாம் பரியாசக்காரர்கள். அடுத்தது பரியாசக்காரர் உட்கார இடத்துல பாவிகளுடைய வழியில் என்ன செய்யக்கூடாது? நிற்கக்கூடாது, உட்காரக்கூடாது. அதுக்கு பதிலாக என்ன செய்யணும்? கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருக்கணும். நைட்டும் பகலும் அவரையே நினச்சிட்டு இருக்கணும். அவர் மட்டும் நம்மளே நினச்சிட்டு இருக்கணுமா? நாம் அவரை விட்டுட்டு தூரம் ஓடணுமா? இது என்ன கதை? நல்லா இருக்கா? நல்லால தானே? தவறு. அவர் நம்மளே பார்த்துட்டு இருக்கணுமா? நம்ம செல்போனையே பார்த்துட்டு இருக்கணுமா? அவர் நம்மளே நேசிக்கணுமா? நாம் சொந்த பந்தத்தையே நேசிக்கணுமா? ஆனால் அவர் மட்டும் அவர் நம்மளே நேசிக்கணுமா? இது என்ன கதை? நல்லா இருக்கா? நல்லால தானே? நல்லால. அப்போ நாம் என்ன செய்யணும்? அவரையே நேசிக்கணும், அவரையே நேசிக்கணும். அல்லேலூயா. அவர் நம்மளையே பார்த்துட்ருப்பார், நம்ம வேற எங்கேயோ பார்த்துட்ருப்போம். அப்படியா? பின்சியே பார்த்துட்டு போகிறான், பின்சி வேற எங்கேயா பார்த்துட்டு இருக்குமா? இந்த கதை நல்லா இருக்கா? நல்லா இல்லைங்க பாஸ்டர். நல்லா இல்லையா? உப்பு கொஞ்சம் போடணும், கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். என்ன சொல்ல மாட்டேங்கிறீங்க? நாம் யார்? ஏசப்பா என்ன பண்ணிகிட்ருக்கிறாருன்னு படித்தோம் இல்லையா? 139 சங்கீதத்தில். நாம் என்ன செய்யணும்? முழு பகையாக அவரை விட்டு பிரிக்கிறத நாம் என்ன செய்யணும்? பகைக்கணும். முழு பகையாக பகைக்கணும். அவருக்கு என்னென்ன பிடிக்காது? வேதம் சொல்லுகிறது 23வது வசனம், தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். அல்லேலூயா. எவ்வளோ அழகான ஒரு ஜெபம்!
அருமையான ஒரு ஜெபம். ஆண்டவரே என்னை ஆராய்ந்து பாருங்க, என்னை சோதிச்சு பாருங்க, ஒழுக்கம் இல்லைன்னா, பரிசுத்தம் இல்லைன்னா, துன்மார்க்கருடைய வழியில் நான் நடந்தா என்னை எங்கே நடத்துங்க? நித்திய வழினா எது? தேவனுடைய ராஜ்யத்துக்கு நேராக நடத்தும். இதுதான் ஜெபம். ஜெபிக்கிறதுனா இதுதான் ஜெபம். ஆனால் நாம் என்ன ஜெபிக்கிறோம்? ஆண்டவரே எனக்கு அதை செய்யுங்க, ஆண்டவரே எனக்கு இது செய்யுங்க, ஆண்டவரே எனக்கு அது பண்ணுங்க, ஆண்டவரே எனக்கு இது பண்ணுங்க, ஆண்டவரே எனக்கு நகை ஒரு 5 பவுன் வாங்கி கொடுங்க, ஆண்டவரே அப்புறம் என் வீட்டை ஆசீர்வதிங்க, ஆண்டவரே பீரோ வாங்குறதுக்கு உதவி செய்யுங்க, ஆண்டவரே பிரிட்ஜு வாங்குறோம், ஆண்டவரே கிரைண்டர் வாங்கணும், ஆண்டவரே சோஃபா வாங்கணும், ஆண்டவரே அப்புறம் டைனிங் டேபிள் வாங்கணும், ஆண்டவரே முதல்ல ஒரு ஃபேன் வாங்கணும், ஆண்டவரே. ஆனால் இங்கே என்ன ஜெபம் பண்ணார்? எங்கிட்ட உமக்கு பிடிக்காத வேதனை. யாருக்கு வேதனை? தேவனுக்கும் வேதனை, நமக்கும் தான் வேதனை. தேவனுக்கு மட்டுமா வேதனை? நாம் அப்படி குழுக்குள்னு இருக்கிறோமா? நம்மளுக்கு தான் பெரிய வேதனை, தேவனுக்கு சின்ன வேதனை, எல்லாத்துக்கும் வேதனை. அந்த மாதிரி வேதனை உண்டாக்கும் வழிகள் என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து தேவனுடைய ராஜ்யத்துக்கு நேராக என்னை நடத்தும். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர்த்துக்கு என்ன புரிஞ்சிச்சு? ஏசப்பா கூடவே வர்றாருன்னு புரிஞ்சிச்சு. ஏசப்பா ஜெபம் எப்படி மாறணும்னு அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு. நாம் எப்படி இருக்கணும்னு, யாரோட சேரணும் யாரோட சேரக்கூடாதுன்னு தெரிஞ்சிருச்சு. அப்புறம் ஆண்டவர்கிட்ட எப்படி போகணும்னு தெரிஞ்சுக்கிட்டாரு. ஆண்டவர் கண்களுக்கு மறைவா ஒன்றும் செய்ய முடியாது. அவர் நம்மை வயிற்றுக்குள்ளே தாயின் வயிற்றில் உருவாக்கின விதத்தை வைத்து அல்லேலூயா நன்றி சொல்லணும், நன்றி சொல்லணும். நித்திய ஜீவனுக்கு நேராக ஒப்பு கொடுக்கணும். அல்லேலூயா. இதுதாங்க நம்முடைய வாழ்க்கையே. வேறு ஏதாவது இருக்கா? இல்லைங்க பாஸ்டர், இன்னும் 2 இடத்துல இடம் வாங்கணுங்க பாஸ்டர், வீடு கட்டணுங்க பாஸ்டர், நல்ல ஒரு கார் வாங்கணுங்க பாஸ்டர், எத்தனை வேலை இருக்குங்க பாஸ்டர். அதெல்லாம் உங்களை, இதுதான் நம்மளுக்கு ட்ரைனிங். பரலோகத்தில் நம்ம இப்படி தான் இருக்க போகிறோம். அல்லேலூயா. அதனால் படிப்பு கிடையாது, பட்டம் கிடையாது, வீடு கிடையாது, இடம் கிடையாது, சோறு கிடையாது, எதுவுமே கிடையாது, ஒன்றும் கிடையாது. அதைத்தான் நாம் மதித்ததுக்கு அப்புறம் வாழ போகிற வாழ்க்கையை தான் இப்பொழுது கற்றுக் கொடுக்கிறார். இப்போவே நாம் ட்ரைனிங் எடுத்துக்கணும், இப்போவே நம்ம பழகிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நம்மளை நேசிக்கிறார். நாம் கர்த்தர் இடத்துல ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்றவர்கள் முழங்கால் படியிடுங்க. உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். அல்லேலூயா, நன்றி செலுத்துகிறேன். அல்லேலூயா, நன்றி செலுத்துகிறேன். அல்லேலூயா, நன்றி செலுத்துகிறேன். அல்லேலூயா, நன்றி செலுத்துகிறேன். எல்லாரும் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, தாவீது ஜெபிச்ச மாதிரி ஆண்டவரே தேவனே என்னை ஆராய்ந்து என்